கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம், தான தர்மங்கள் பண்ண அழைக்கப்பட்டு இருக்கிறோம், ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பலிகளை நாம் செய்யும்போது அது தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. தேவன் நம்ம மீது பிரியமாயிருப்பார். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மை செய்கிறோமா, தான தர்மங்கள் செய்கிறோமா, ஒவ்வொரு நாளும் எல்லா வேலைகளையும் செய்ய மறக்காமல் செய்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நன்மைகளையும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் மறந்து விட்டோமா, அல்லது தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா, அவருடைய சித்தத்தை செய்ய நாம் அர்ப்பணித்து வாழ்கிறோமா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று. ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்யும்படிக்கு நமக்கு திராணி இருக்குமென்றால் நாம் அதை யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவ சித்தத்தை செய்கிறோமா அல்லது நம்முடைய சுய சித்தத்தை செய்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து போல நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்ததின் நோக்கம் நன்மை செய்ய, நாம் ரட்சிக்கப்பட்டதன் நோக்கம் நன்மை செய்ய, நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை அறிந்து ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வோம். தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. நன்மை செய்வோம், தான தர்மங்கள் பண்ணுவோம், ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் உதவி செய்ய மறக்காமல், தான தர்மம் பண்ண மறக்காமல் அதை ஒவ்வொரு நாளும் செய்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே, நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று வசனம் சொல்கிறது. ஆம்பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தான தர்மங்கள் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் செய்கிற தான தர்மங்கள் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வலதுகைக்கு செய்கிறது இடதுகைக்கு கூட தெரிய வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. நாம் அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்களை பார்த்து பிதாவானவர் நம்மை வெளியரங்கமாக ஆசீர்வதிப்பார், நமக்கு பலன் அளிப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வோம், தான தர்மங்கள் செய்வோம். நாம் செய்கிற நன்மைகள், தான தர்மங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம் என்பதை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளின் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்த தவறுகளை, குறைகளை, குற்றங்களை மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அன்னாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்க.
உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.